சமயம் மந்திரம். ஹலோ மை லவ்லி கேப்டன் டிவி வியூவர்ஸ், நான் உங்களோட வாணிஸ்ரீ. இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். நம்ம ஷோல மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கு. அந்தரங்கம், தீர்வு, ஆலோசனை. இப்போ நம்ம பார்க்க போறது அந்தரங்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, சோ இன்னைக்கு என்ன நம்ம இன்ட்ரஸ்டிங்கா பேச போறோம்? இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பாத்தீங்கன்னா பிஎஃப். பிஎஃபா? ஓ, அத பத்தி பேச போறோம் நம்ம. ஆமா. எது அப்படி ஆமா சொல்றீங்க? நீங்க எதை பத்தி சொல்றீங்க? நான் பிஎஃப் என்ன சொன்னீங்களோ அத பத்தி பேசுறேன். ப்ளூ ஃபிலிம் நினைக்கிறீங்களா? அது இல்லையா? அதெல்லாம் இல்ல. அது என்ன? அப்படியா? ஆமா. சோ இப்ப நம்ம பிஎஃப்னா பெஸ்ட் ஃபக்னு சொல்றீங்க. ஆமா. ஓகே, சோ என்ன இந்த பெஸ்ட் ஃபக்ல என்ன எந்த பத்தி பேச போறோம்? நிறைய பேருக்கு நிறைய விதத்துல பண்ணணும்னு ஆசை இருக்கும். அது எப்படி பண்ணிக்கணும்னு தெரியாம இருக்காங்க இல்லையா? ஓகே, அவங்களுக்கு நம்ம இதை எடுத்து சொல்றோம். அதுதான் இப்போ ப்ளூ ஃபிலிம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல டாக்டர். பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சரியான முறையில செயல்பாடு சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் நம்ம கேக்குறாங்க. அதாவது சார் எப்படி பண்ணா நல்லா இருக்கும், ஓகே எப்படி பண்ணா முதல்ல குழந்தையே நிக்கும்லாம் சொல்லி கேக்குறாங்க. ஓகே, அதாவது ஒரு குழந்தை நிக்கிறதுக்கு உண்டான செக்ஸ்னுடைய அந்த மெத்தட், அது எப்படி, எந்தெந்த டைரக்ஷன் அப்படின்லாம் கேக்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு நம்ம இதை சொல்றோம். ஓகே, ஏன்னா புதுமண தம்பதிகள் என்ன பண்ணுவாங்க தெரியாது. ஓகே, புதுமண தம்பதிகள் இல்ல, ஒரு 1 year 2 years 3 years ஆனவங்களுக்கே இதை பத்தி தெரிய மாட்டேங்குது. தெரியாது எப்படி பண்ணா எப்படி வந்து முடிஞ்சிச்சு. காலைல எழுந்து என்ன பண்ணனே அது தெரியல. லைட் ஆஃப் பண்ணனே முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஏங்க லைட் ஆஃப் பண்ண சொல்றீங்க? அதுதான் இருட்டுல ஏன் பண்ணணும் டாக்டர்? அப்பதான் தெரியலையே என்ன பண்ணோம் என்ன இதுன்னு. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும். ஓகே, அதாவது பெஸ்டா ரசிச்சு. ஆமா, ரசிக்கணும். ஓகே, ஒரு பெண்ணுகிட்ட என்னென்ன இருக்கோ ரசிச்சு ரசிச்சு செய்யணும். ஓகே, பல முறையில செய்யணும். ஓகே, பெரும்பாலும் ஒரு பெண்ணிட்ட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ போனாங்க வந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஓகே, அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லுவோம். எப்படி எல்லாம் செஞ்சா இன்ட்ரெஸ்டிங்கா. முதல்ல ஒரு பெண்ணுக்கு செக்ஸ் வச்சுக்கும் போது ஓகே நிறைய ஈரம் நிறைய வரணும். ஓகே, அதாவது இந்த ஈரம் வரணும்னா பிஃபோர் அந்த ஓரல் செக்ஸ் கண்டிப்பா வேணும்ல டாக்டர்? ஆமா, அதுக்கு கண்டிப்பா வரணும். ஓகே, அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆணுக்கு அந்த உறுப்பினுடைய பாகம் அவருக்கு ஃப்ரீயா போயிட்டு வரும். ஓகே, அதே அவங்களுக்கு ஈரம் இல்ல அப்படின்னா இவருக்கும் வலி எடுத்துக்கும், அந்த அம்மாவுக்கும் வலி எடுத்துக்கும், லேடிக்கும் வலி எடுத்துக்கும். அப்ப என்ன ஆகும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம செக்ஸ் வச்சுக்குவாங்க. ஓகே, இப்படி படுமா அப்படி படுமான்னு வச்சுக்க, வலிக்குது வேணாம் அப்படின்னு வேண்டாம் விட்டுடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆமா. ரெண்டாவது அது எவ்வளவு தூரம் உள்ள போகுதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஓகே, சில பெண்களுக்கெல்லாம் ரொம்ப உச்சாடையும் போது பாத்தீங்கன்னா எனக்கு இடிக்குது, எனக்கு முட்டுது, எனக்கு வலிக்குது, விட்டுடுன்னுவாங்க. அது மாதிரி எல்லாம் சில பெண்களுக்கு அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது, தெரியாது. அது மாதிரி எல்லாம் செக்ஸ் வச்சுக்கிறாங்க. அது மாதிரி செக்ஸ் வச்சுக்கினா அந்த பெண்ணுக்கு திருப்தி இருக்காது, வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. பெரும்பாலும் ஃபேமிலிகள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஒரு டிஃபரெண்டா ஒரு செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னா திட்டுவாங்க. எங்க என்ன அப்படி பண்ற, என்ன இதை கத்துக்கிட்டு எங்க பாத்து நீ டிவில போட்டு பாத்தியா, என்ன புதுசு புதுசா பண்ண சொல்ற அப்படின்னு இல்லையா? அது மாதிரி டிஃபரெண்டா பண்ணோம் அப்படின்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா டிவி பாத்துட்டு கூட செக்ஸ் வச்சுக்கோங்க. அங்க நடந்துட்டு இருக்கோம், இங்க அதே மாதிரியே பண்ணுவாங்க. அங்க என்ன ஒரு பிலிம் ஓடுதோ அதே மாதிரியே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதே மாதிரியே பண்ணுவாங்க. அது மாதிரி செக்ஸ் வச்சுக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு திருப்தி அடையணும். அதுக்குதான் நம்ம பார்த்து செய்யறதுனால என்ன இது இருக்கும், தெரியாதத பாக்குறதா எங்க பாக்குறதா இருக்கும். அதாவது தெரியாதத பார்த்து செஞ்சீங்கன்னா நல்லது தானே. ஒரு விஷயம் தெரியல, அதை பார்த்து செய்ய தப்பு கிடையாது இல்லையா? அப்படி அதாவது இப்ப நம்ம பண்ணும்போது பார்த்து பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கு வரும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் டோட்டலா ஒரு படம் போட்டு பார்த்துட்டு செக்ஸ் வச்சுக்கணும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியா? இவங்க எந்த முறையில செய்யறாங்க, இவங்க எப்படி படுக்கிறாங்க, எப்படி பொசிஷன் இருக்கு, இவங்க அது மாதிரி செஞ்சு சந்தோஷம் அனுபவிக்கிறாங்க இல்லையா? அது பெரும்பாலும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த பாக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மூடு வந்துரும். மூடே இல்லாத மூடு வந்துரும். ஒண்ணு ஒரு டிஃபரெண்டான ஒரு செக்ஸ் கிடைக்கும்ன்றதால இந்த பிஎஃப் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அது அந்த பெண்ணுக்கும் சுகத்தை கொடுக்கும், உச்சம் அடைவாங்க, அந்த ஆணுக்கும் ஒரு சந்தோஷமான நிலை உருவாகுது. அதுதான் இதை பத்தி நம்ம சொல்றோம். இப்ப நான் எந்த டைரக்ஷன்ல பண்ணலாம்னு நீங்க சொல்றீங்க? நிறைய டைரக்ஷன் இருக்கு. காலுக்கு மேல, காலுக்கு கீழே, தொடைக்கு மேல, தொடைக்கு கீழே, இவங்க அவங்க மேல, அவங்க இவங்க மேல, பல விதத்துல இருக்கு. புரியுதுங்களா? இதுல எது பெஸ்ட்? அதாவது பெரும்பாலும்
அவங்களுடைய உடம்பை பொறுத்து தான். ஓகே. ஒரு பெண்ணுகிட்ட வந்து ஒரு ஆண் உறுப்பு அந்த உச்சத்துக்கு போகுது அப்படின்னாவே சில பெண்கள் வந்து எனக்கு ரொம்ப முட்டுது, எனக்கு இடிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப உள்ள போயிடுச்சு, எனக்கு வலிக்குது அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு சுகமும் உண்டு. அதான் பெஸ்ட். அந்த வந்து டைரக்ஷன்ல பண்ணும்போது அந்த எடுக்கிறது கூட அது ஒரு சுகமா இருக்கும் சொல்றீங்க. முட்டி முட்டி பெயினா இருந்தாலும் அந்த சுகம் வேற மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் இல்லாத ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் இது மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பா உங்க மனைவி சந்தோஷமா இருப்பாங்க. இவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. இவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. டிஃபரண்டா வந்து டைரக்ஷன் மாத்திக்கலாம். ஆமா, டைரக்ஷன் இருக்கு. சோ வந்து அவங்க உடம்ப பொறுத்து ஃபிலிம்ல பாக்கும்போது நிறைய டைரக்ஷன்ஸ் காமிச்சிடுவாங்க. எப்படி எப்படி வேணால வந்து ஒரு இது கூட இருக்கு, ஆர்டிகல்ஸ் இருக்கு, அதுக்கு வந்து நிறைய இருக்கு. அத இது தவறுன்னு சொல்றவங்க கண்டிப்பாக, கூச்சப்படுறவங்க கண்டிப்பாக அனுபவிக்கலன்னு அர்த்தம். ஆமா. அதாவது இது வந்து என்ன கூச்சம் இருக்கு? செக்ஸ் வந்து ஒரு லைஃப்ல ஒரு வீடு வாசப்படி. நீங்க உங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருந்தா நீங்க பிறந்தீங்க. கண்டிப்பா. நீங்க சந்தோஷமா இருந்தா தான் உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். பிள்ளைங்க சந்தோஷமா தான் ஜெனரேஷன் உருவாகும். இது நீங்க வெக்கப்பட்டுக்கணும் இல்ல கூச்சப்பட்டுக்கணும், இது அசிங்கம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மன அழுத்தம் தான் அதிகமா வருமே தவிர ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்காது. காலையில ஏஞ்சி பாருங்க, நல்லா அனுபவிச்சவங்க ஜாலியா நல்லா மூடோட எல்லாம் குளிச்சுட்டு சந்தோஷத்துல வேலைக்கு போவாரு. இது செய்ய முடியாம போய் அரைக்குறையா விட்டுட்டு போயிட்டாருன்னா அவர் ஆபீஸ் போற வரைக்கும் அவர் டவுட்லயே போவாரு. பாதியில விட்டுட்டு வந்துட்டோம், முடியல, நம்ம மனைவி வேறவங்க கூட ஏதாவது போவாங்க, தப்பாயிடுமா, தப்பான எண்ணங்கள் வருமா, வைஃப் வந்து சரி நம்மளால வந்து ஹஸ்பண்டுக்கு இது பண்ண முடியல, அவர் ஏதாவது தப்பா போயிடுவாரா, இந்த சந்தேகங்கள்லாம் வர்றதுக்கு ஒரே காரணம் இவங்க முழுமை அடையாததுதான் காரணம். செக்ஸ் லைஃப் நல்ல இல்லைன்னா அந்த டவுட்ஸ் எல்லாம். அதனால வந்து தயவு செய்து முழுமை அடையறதுக்கு உண்டான வழிகள் பலவிதம் இருக்கு. அதை நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் உட்காந்து ஆலோசனை பண்ணி அழகா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் தைரியமா பேசிக்கலாம், கூச்சப்படாதீங்க. அருமையா நீங்க அந்த பல முறையில பல விதத்துல செக்ஸ் வச்சுக்கலாம், பிரச்சனையே இருக்காது. பிரச்சனை இருக்கா? சோ இப்போ வந்து இந்த செக்ஸை வந்து அவங்க அனுபவிக்கணும்னா வந்து மூடுக்கு வரணும்னா எந்த மாதிரி ஒரு உணவு நம்ம செஞ்சு காமிக்க போறோம் அவங்களுக்கு? மூடு வர்றதுக்கு, மூடு வந்தாலும் நல்லா உச்சம் அடையிறதுக்கு, ஒரு டைம் 2 டைம் என்ஜாய் பண்றதுக்கு, ஒரு நைட்ல 2 முறை 3 முறையில என்ஜாய் பண்ற ஆண்களும் பெண்களும் இருக்காங்க. அவங்களுக்கு அருமையான ஒரு டிஷ் செஞ்சு தர போறேன். அழகான டிஷ், பூமி சக்கரை செமையா நிக்கிற குழம்பு. ரொம்ப லென்த்தியா இருக்கு டாக்டர். லென்த்தியா இருக்குதா? லென்த்தியா வேணும்ன்றதுக்காக தான் லென்த்தியா சொல்றேன். வச்சிருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே. பூமி சக்கரை கிழங்கு, பூமி சக்கரை கிழங்கு செமித்தியா நிக்கிற குழம்பு. இது என்னது பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. அப்படி கூட வச்சுக்கலாமே. அப்படியா? அதாவது கிழங்குலே பாத்தீங்கன்னா செக்ஸ் தூண்டுதல் நிறைய கிழங்கு இருக்கு. அமுக்குரா கிழங்கு, நிலப்பன கிழங்கு, பூமி சக்கரை கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழங்க வந்து நம்ம குழம்பு வச்சா செமித்தியா நிக்கும். அந்த கிழங்கு. ஓகே, அந்த கிழங்கு. ஆமா. இந்த கிழங்கு சாப்பிட்டா அந்த கிழங்கு ஸ்ட்ராங்கா நிக்கும். நம்ம செமித்தியான ஒரு குழம்பு வைக்கிறோம். அவர் அத சாப்பிடுறாரு. சோ இது வந்து எப்படி அவங்க நைட் சாப்பிடலாமா இல்ல மார்னிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்? 2 டைம் சாப்பிட்டா நல்லது. எப்ப வேணா சாப்பிடலாம். எப்ப சாப்பிட்டாலும் மூடு வந்துரும். ஓகே, இந்த டிஷ் செஞ்சு காமிக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் டாக்டர். ஓகே, ஒரு சின்ன பிரேக் போறோம். உங்களை மறுபடியும் சந்திக்க போறேன். டாக்டரை பார்த்து என்னுடைய கைரேகையும் அவங்க கைரேகையும் பார்த்து பிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்லைங்கன்னா நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதில் மனக்குழப்பத்தில் இருக்கோம். நாங்கள் இல்லை கண்டிப்பாக உண்டு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு வந்து 1 மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து 2 டோஸ் எடுக்கணும், சில பேருக்கு 3 டோஸ் எடுக்கணும். எனிஹவ் 3 டோஸ் வந்து குள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம். ஒரே டோஸ் தான் எடுத்தோம். எடுத்த பிறகு கன்சீவ் ஆச்சு. 2 மந்த்ஸில் சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd மந்த் வந்தோம். அவங்களுக்கு வேணாம், நீங்கள் வரைக்கும் 1 மந்த் சாப்பிடுங்க. அது வரைக்கும் நல்லபடியாக குழந்தை போங்க. நல்லா இதுவாக ஆயிடுச்சு. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். 4 வருஷம் குழந்தை எல்லாம் இருந்தது. டாக்டர் பழனிசாமி கிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு 3 மாதத்துல எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிருந்தாங்க வீட்டில். இப்போ வந்து 3.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். வந்து கிட்ட நல்ல மருந்து நல்லா இருந்துச்சு. 2 மாசம் தான் சாப்பிட்டேன். எனக்கு 3 மாசம் சொன்னாலே ஆனால் 2 மாசத்துலேயே எனக்கு கழுவு வந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை இல்லாமல் வந்தோம். உங்களை ஏதோ கேள்விப்பட்டு வந்தோம். எங்கெங்கே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி இது 3 வருஷத்துல 3 வயசுல பையன் இருக்கான். இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் சரியாகலை. அதுக்கப்புறம் பழனி சார்கிட்ட வந்தோம். இதுமாரி ஒரே மாதத்தில் குழந்தை நின்றுது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் இப்போ சார்கிட்ட வந்து மருந்து வாங்கி 6 மாதம் சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் 1 மாதம் தான் சாப்பிட்டோம். குழந்தை 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார். இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பழனி வந்து பார்த்தோம்.
மருந்து 6 மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க. 6 மாதம் சாப்பிட்டோம். கன்சீவ் ஆகிட்டா 6ஆம் மாதம் ஆகிட்டாங்க. பெண் குழந்தையோட வந்திருக்கும். 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க. சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 6 மாதம் சொன்னாங்க மெடிசன் எடுக்கணும்னு. 3 மாதத்து எடுத்ததுமே குழந்தை தரிச்சிருச்சு. எனக்கு 6 மாதம் டைம் சொல்லியிருந்தார் சார். அதுக்குள்ளே 3 மாதத்துல எங்களுக்கு குழந்தை. எங்களுக்கு 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். நிறைய டாக்டர்கிட்டலாம் செக்அப் பண்ணோம். ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 மாதத்தில் குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர். 2ஆவது மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு. இப்போ சந்தோஷமாக இருக்கும். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நீங்க பார்க்க போறது தீர்வு. ஓகே டாக்டர், என்ன நம்ம குழம்பு வைக்கலாம்னு சொன்னீங்க. அப்ப வந்து நீங்க ஆமா, அருமையான குழம்பு, பூமி சக்கரை. ஓகே, செமையா நிக்கிற குழம்பு. செமையா நிக்கிற, அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கிற குழம்பு. ஸ்ட்ராங்கா அந்த கிழங்கு மாதிரி சொல்லிட்டீங்கல்ல. அப்ப அந்த மாதிரி தான் ஸ்ட்ராங்கா நிக்கிறது. சக்கரை கிழங்கு, நிலப்பனை கிழங்கு, கருடங்கிழங்கு, கோரைக்கிழங்கு எல்லாமே அந்த செமையா நிக்கிறதுக்கு தான். ஓகே, அதுல பூமி சக்கரை கிழங்கு இம்பார்ட்டன்ட். அந்த கிழங்குல வச்சு நம்ம குழம்பு வைக்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த குழம்புக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்க்கலாமா? டிஷ் பாத்தீங்கன்னா ஆயில், தக்காளி, பூண்டு, இஞ்சி, மிளகாய்த்தூள், மிளகு, கறிவேப்பிலை, பூமி சக்கரை கிழங்கு, உப்பு, ஜீரகம், கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய். நிக்கிற குழம்பு செஞ்சிருவோமா? செஞ்சிடலாமே. நிக்கிற குழம்பு. ஆமா, அடுப்பு பத்த வைங்க. ஓகே, அடுப்பு பத்த வச்சுட்டுமா? ஓகே, வானல வச்சுட்டுமா? வைக்கலாமே. வானல வைக்கலாமே. எப்படிதான் குழம்பு செய்யறது? வானல வச்சிடணும்ல. ஆமா, வச்சாதானே குழம்பு வரும். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? எண்ணெய் எடுத்து ஊத்தணும். சட்டி காயுது. எடுங்க எண்ணெயை. கொஞ்சமா எண்ணெயை ஊற்றுவோம். அடுத்து மிளகு. இந்த அதுக்குள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிடுவோம். காட்டுங்க. இந்த கண்டக்டர். இது வந்து இஞ்சி, ஓகே, பூண்டு. இதுல வந்து நம்ம ஜீரகம் போட்டுக்கலாமா டாக்டர்? அடுத்து மிளகு எடுங்க, ஜீரகம் எடுங்க. மிளகு போட்டு அதுக்கப்புறம் ஜீரகம். ஓகே, நம்ம போட்டாச்சு. ஸோ இது வந்து நம்ம அப்பவே பேசும்போது பெஸ்ட் ஃபக். அது வந்து நம்ம டிஃப்ரெண்டான டைரக்ஷன்ல வந்து ஃபக் பண்றதுக்கு, அந்த மூட ஏத்துறதுக்கு வந்து இந்த கிழங்கு குழம்பு பண்ண போறோம். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எப்படி எல்லாம் கொண்டு போகுதுன்றத சொல்லிட்டோம். ஓகே, அதுல குழம்பு வச்சு சாப்பிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து ஆனியன், பச்சை மிளகாய் எடுங்க. ஸோ அது வந்து எப்படி உச்சகட்டத்துக்கு உச்சகட்டத்துக்கு கொண்டு போறது பச்சை மிளகாய். அடுத்து பாத்தீங்கன்னா வெங்காயம். ஓகே, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மேல அடிக்குது, பார்த்து உஷாரு. தக்காளி எடுங்க. இருங்க, வதக்கிடலாம் கொஞ்சம். மேல அடிக்குது. போட்டு தக்காளி எடுத்து கொட்டுவோம். தக்காளி பொறுத்த வரைக்கும் குழம்புக்கு ருசியானதே இந்த தக்காளி தான். இந்த தக்காளினால ஏதாவது பெனிஃபிட் இருக்கா டாக்டர்? அடுத்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தோம் இல்லையா? ஆமா, இந்த தக்காளினால ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? தக்காளினால வந்து அனைத்து சத்துமே, அந்த ருசியே தக்காளி தானே மேடம். ஓகே, சோ ருசிக்காக மட்டும் இல்லாம அதுல சத்துக்காக விட்டு அதுல விட்டமின்ஸ் இருக்கு. ஓகே, அதுல ஒரு கலோரி அதிகமா இருக்கு. நம்ம போட்டோம். பண்ணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலு, மிளகா இதெல்லாம் வந்து போட்டிருக்கோம். மிளகு, ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு இதை வதக்கிட்டு இருக்கோம். ஸோ டேஸ்ட்டுக்கு வந்து தக்காளி டேஸ்ட்டுக்கும் ஆகிடும், அல்லது வந்து குழம்புக்கு வந்து சத்துவுக்கும் நல்லது தான் இருக்கும். குழம்புக்கு ருசியே தக்காளி தான், வெங்காயம் தான், பூண்டு தான், இஞ்சி தான். இதுல என்ன தண்ணி ஊற்றணுமா டாக்டர்? இப்படி என்ன பண்ணணும்? அடுத்தது வந்து வதங்கிடுச்சு தக்காளி, தண்ணி ஊற்றுங்க. ஸோ நமக்கு இது கிரேவி வேணா கிரேவியாக பண்ணிக்கலாம், இல்லை திக் வேணா தண்ணி ஊற்றுங்க. டாக்டர் ஊற்றியாச்சு.
போதும். மிளகாத்தூள் எடுங்க. ரொம்ப காரம் போடக்கூடாது. ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகு வேற போட்டிருக்கோம். ஆமா. ஸோ அதனால ஜஸ்ட் டேஸ்டிக்காக ஒரு கொஞ்சம் மிளகா பொடி. சால்ட் எடுத்து உப்பு போட்டாச்சு. ஓகே, டேஸ்டிக்காக உப்பு. அடுத்து என்ன சேர்த்துக்க போறோம் இதுல? அடுத்து வந்து இப்போ முக்கியமானது பூமி சர்க்கரை கிழங்கு. ஓகே. ஸோ மெயின் திங் இது வந்து இல்ல? ஆமா. ஸோ இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு தான் மெயின். இந்த கிழங்கு மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு இந்த கிழங்கு யூஸ் பண்ற இந்த குழம்புல வந்து. சரி, இந்த கிழங்கு ஏதாவது விசேஷம் என்ன டாக்டர்? இந்த கிழங்கு ஆண்மையை தூண்டும். ஓகே. ஆசைகள் அதிகரிக்கும். ஓகே. விதவிதமான முறையில செக்ஸ் வச்சுக்க தோணும். அது எப்படி விதவிதமா செக்ஸ் பண்றதுக்கு தோணும்? அந்த மாதிரி அந்த கிழங்குல அப்படி ஒரு புரோட்டீன் இருக்குன்னு சொல்றீங்க. செக்ஸ் மகிமை இருக்கு. ஓகே. இந்த லாங் டேர்ம் பண்றதுக்கு தேவையில்லாம டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதோட இந்த மாதிரி யூஸ் பண்ணாவே போதும். ஆண்மை தானாவே வந்துடும். மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டல் போன அவசியமே இல்லை. ஸோ வந்து ஜென்ஸோட இந்த மூடு ஏத்துறதுக்காக இந்த கிழங்கு குழம்பு நம்ம இப்போ செஞ்சிருக்கோம், ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து சர்வ் பண்ணிக்கலாமா டாக்டர்? பண்ணிக்கலாம். ஓகே, கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கொதிக்குது. ஓகே, கொதிக்குது. இது போய் அவங்க கொதிச்சு சாப்பிட்டா அவ்வளவுதான். வாசனை பாத்தீங்களா? பூமி சக்கரை செமையா நிக்கிற குழம்பு. ஆண்களே மனைவியை நல்லா வச்சு ருசியா சாப்பிடுங்க. பிஎஃப் அதாவது எந்தெந்த முறையில எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படிலாம் சந்தோஷமா மனைவி சந்தோஷப்படுத்துங்க. லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம வாணிஷ்டிக்கு கிஃப்டா கொடுத்துறேன். சோ கிஃப்ட் இதுதான் கொடுக்குறீங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு கிஃப்டா கொடுத்துருவாங்க. அப்படியே இப்படி எடுத்துட்டு போட்டா டாக்டர் வீட்டுக்கு? ஓகே, எடுத்துட்டு போய் உங்க ஃப்ரெண்டுக்கு சொன்னேன் நான் தான். அவ ரோட்ல போறவங்க எனக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா கேட்டா கொடுங்க. நம்ம அவங்களுக்கு கேட்டலாம். ஆலோசனை பண்றோம். சரி, ஓகே வியூவர்ஸ், இது வந்து பூமி சக்கரை கிழங்கு வந்து சமையா நிக்கிறதுக்கு அப்படியே வந்து நீங்க மூட அப்படியே கிழங்கு மாதிரி அப்படியே அவங்களோட ஆணிருப்பு வந்து அப்படியே கிழங்கு மாதிரி என்ன சொன்ன டாக்டர்? கிழங்கு மாதிரி நின்றுட்டு அப்படியே நீங்க வந்து செக்ஸ்ல அப்படியே பெஸ்ட் பக்கா வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க, ஹாப்பியா இருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கீங்க ஒரு ஹெல்ப்ஃபுல்லான அவங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயத்துக்காக. ஜாலியான செக்ஸ் மூடோட ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு குழம்பு. ஓகே, சந்தோஷமா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே டாக்டர், உங்களுக்கு என் சார்பா ரொம்ப நன்றி டாக்டர். ஓகே வியூவர்ஸ், நம்ம நிகழ்ச்சியில அடுத்த வரப்போகுது ஆலோசனை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். பெங்களூரில் 5 ஆஸ்பத்திரி பார்த்தோங்க. எந்த ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கல. இங்கே வந்தங்க, டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தங்க. அப்புறம் குழந்தை சக்ஸஸ் ஆச்சு, 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆச்சுங்க. அப்புறமா வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்களாம். 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துங்க. பரவாயில்லைங்க, இங்கே வந்த பிறகால நீங்களும் வாங்க. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து சார். மருந்து சாப்பிட்டா 2ஆவது மாதத்துல நின்றுச்சு சார். என் பையன் கரு தேய்ச்சிட்டான் சார். இப்போ பையன் வந்து போய் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். 5 வருஷமா குழந்தை இல்லை. நாங்கள் எவ்வளோ டாக்டர் கிட்ட பார்த்தோம். எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு. 1.5-2 மாதத்துலேயே எங்கள் பையன் இருந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அது நிறைய டாக்டர் மருத்துவமனைகள் போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனி சார் வந்து பார்த்தோம். டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட்டு சொன்னார். ஆனால் நாங்கள் வந்து கன்வின்ஸாக 3 மாதம் சாப்பிட்டோம். அது இப்போ உடனே கன்வின்ஸர் ஆயிடுச்சு. அது போய் எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை பழம் இருக்குது. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் எங்கெங்கேயோ போனோம். சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம். 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும். நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணோம். 3 மாதத்தில் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்துக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பழனி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆயிடுச்சு. 3 மந்த்ஸ் சொன்னாங்க. 2 மந்த்ல சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல, அதுக்குள்ளே கன்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், 2வது உங்களுக்கு வந்து தானாகவே இது ஆயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரி சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரி கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி 2வது பையன் பிறக்கும்பான்னு சொன்னாங்க. கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாளில் எனக்கு ரிசல்ட் கிடச்சிது. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அதோ இருக்கான் அவங்க கண் முன்னாடி.
வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நம்ம பார்க்க போறது ஆலோசனை. ஓகே டாக்டர், இன்னைக்கு என்ன லெட்டர் வந்திருக்கு பார்க்கலாமா? கேள்வி பதில பண்ணுங்க. லாஸ்ட் எபிசோட்ல வந்து நிறைய கேள்வி வந்துச்சு. இந்த இதுல என்ன பார்க்கல டாக்டர்? டவுட் வந்திருக்கும். ஓகே. டாக்டர் அவர்களுக்கும் வணக்கம். ஆங்கர் வாணிஷ்டுக்கும் என் அன்பான வணக்கம். என்னோட நேம் தமிழ். எனக்கு ஏஜ் 30. ஓகே. தமிழ்னா ஆனா பெண்ணா? ஆனதான் இருக்கும். தமிழரசி தமிழ், தமிழரசன் தமிழ், ரெண்டுமே இருக்கும். இது வந்து இது மேபி வந்து ஜென்ஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரைட், படிங்க. ஓகே. எனக்கு ஏஜ் 30. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. சோ வந்து 30 ஆனாலும் உங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலன்னு சொல்றாங்க. இன்னும் 1 இயர்ல எனக்கு மேரேஜ் ஆக போகுது. என்னோட பென்னிஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. எவ்வளவு சைஸ் இருக்கா? அது சைஸ் இதுல சொல்லல டாக்டர். எனக்கு வந்து சின்னதா இருக்க மட்டும் தான் சொல்றாங்க. தயவு செஞ்சு நெக்ஸ்ட் சொல்லும்போது சைஸ பத்தி சொல்லுங்க. ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு நம்ம ஒரு டிப்ஸ் சொல்லுவோம். இந்த சின்னதா தான் இருக்கும். கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து படுக்கறைக்கு போனாதான் பெருசா ஆகும். ஓகே. சின்னதா இருக்கும். சின்னதா தான் இருக்கும். எவ்வளவு சைஸ் போட சொல்லுங்க. ஆமா, இல்ல அவங்க செஞ்ச அப்புறம் தானே 2 இன்ச் இருக்கு, 3 இன்ச் இருக்கு, 5 இன்ச் இருக்கு, 6 இன்ச் இருக்கு. எவ்வளவு சைஸ்னா தான் நம்ம வந்து 2 இன்ச் 3 இன்ச் வந்து மூடு வரும்போதா இல்ல பிஃபோர் அந்த சாதாரண முறையில 2 இன்ச் 3 இன்ச் இருந்துச்சு வெச்சீங்களா, அது அப்படியே டபுள் ஆகும். மூடு வரும் டபுள் ஆகும். அதே ஒரு 4 இன்ச் ஒரு 5 இன்ச் இருந்துச்சுனா அதே டபுள் ஆகும். எப்பவுமே வந்து சிங்கிள் வந்து டபுள் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. நார்மலா இருக்கும்போது எவ்வளவு சைஸ் இருக்கோ அது மூடு வரும்போது டபுள் ஆயிடும். டபுள் ஆகும், சில பேர் ட்ரிபிளா கூட ஆகும். சொல்ல முடியாது. அவங்களோட உடம்போட இதுல ஹெல்த்தி மேல. சோ ஓகே. இவங்களோட என்ன ப்ராப்ளம் அதுதான் சின்னதா இருக்கு. நான் ரொம்ப நல்லா கை அடிச்சிட்டா இருக்கேன். அதுதான் நாங்க நிறைய வாட்டி நல்லா அடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் பீஸ் பண்ண பல்ப் ஆயிடுது. சின்னதாயிட்டே இருக்காங்க. என்னோட பென்னிஸ் சின்னதா ஆனதுக்கு நான் பண்ண கை பழக்கமா? கண்டிப்பா நாங்க எவ்வளவு வாட்டி உங்களுக்கு சொல்லிருக்கோம் கை பழக்கத்தை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கோம். நானு ஒவ்வொரு முறையும் கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செய்து வேணாம் தம்பி, கைய பழக்க விட்டுடுங்க. கை பழக்க விட்டுன்னு சொல்றேன். மறுபடியும் கை அடிக்காதீங்கடா தம்பி, தயவு செய்து கை பழக்கத்தை விட்டுருங்க. ஓகே. சோ அப்படி உண்மையானா என்ன பண்றது? கை அடிச்சுக்கிட்டா என்னோட விட முடியல. சோ விட முடியலன்னா கண்டிப்பா உங்களோட பெனிஸ் வந்து கண்டிப்பா பெருசாக முடியாது இல்ல டாக்டர்? கை பழக்கத்தை விட முடியலன்னா நான் தான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். மனநிலையை மாத்துங்க. உங்களுக்கு பழக்கமானதை அதை விட்டுட்டு பழக்கம் இல்லாத ஒரு, அதாவது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பாட்டு சாங்கு, ஒரு ஆன்மீகம், ஒரு யோகா, ஒரு தியானம், இந்த மெத்தட்ல போயிடலாம். இது மாதிரி பண்ணுங்க. நான் எவ்வளவு சொல்லியிருக்கேன். நீ பண்ண முடியல நீ ஏன் வந்து ப்ளூ ஃபிலிம் பாக்குற? நீ ஏன் யூடியூப் பாக்குற? யூடியூப் ஏன் பாக்குற? ஏன் கட்டி பிடிக்கிறத முத்தம் கொடுத்தலாம் பார்க்காத? சோ அந்த இல்ல ஒருவேளை பார்த்தாலும் அந்த வந்து கை பழக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க பார்க்கணும். கல்யாணம் பண்ற வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணலையா? 30 வயசானாலும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. கண்டதை பார்க்காத. நீ கண்டதை பார்த்தா என்ன வரும்? டென்ஷன் ஆகும். நீ சாப்பிடுற சாப்பாடு என்ன பண்றது? ஆன்மீக தூண்டக்கூடிய சாப்பாடு. நீ வந்து இருக்கிற கிளைமேட் ஆன்மீக தூண்டக்கூடிய கிளைமேட். புரியுதா? அது என்ன பண்ணணும்? தூண்டுதல் தான் பண்ணணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? உடம்பு குளிர்ச்சியா வச்சுக்கணும், கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மைண்ட வந்து டைவர்ட் பண்ணிக்கணும். ஆமா, பெருசாகிற உறுப்பு சின்னதாகிட்டா பாருமே அத பத்தி தான் யோசிச்சிட்டே இருக்காதீங்க. பெருசாகிற உறுப்பு சின்னதாகிட்டா யூஸ்ஃபுல் இல்லாம போயிடும். ஓகே. சோ என்னன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர், என்னோட பெனிஸ் பெருசாக என்னோட ஒய்ஃப் கூட நல்ல செக்ஸ் பண்ணணும்னு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வெயிட் பண்றேன். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் டாக்டர். டாக்டர் வந்து ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியாது, கையை வந்து கட்டி போட்டுக்க முடியாது. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் உங்க வந்து கை பழக்கத்தை வந்து நிப்பாட்டினாதான் அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க லைஃப் நல்லா இருக்கும். ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு. என்ன ட்ரீட்மெண்ட்னா அவர் மனநிலையை மாத்தி அவர் கை பழக்கத்தை விட்டுட்டாருன்னா கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. 30 வயசு அதிகம். கண்டிப்பா அந்த 30 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணு. 25ல கல்யாணம் பண்ணணும். நான் சொல்லுவேன் 20ல கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். கெட்டு போற பசங்களை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் தயவு செய்து சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி இவர் மாட்டு போயிட்டு எங்கேயாவது கை பழக்கம் பண்ணி அவர் எங்கேயாவது போய் தப்பான முறையில் ஏதாவது பொண்ணுட்டு போய் நோய் தொத்திட்டு வந்து உயிர் போறதே, பேசாம கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணோட கணவன் பண்ணி சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்ணலாம். நான் நிறைய பேருக்கு அதான் அட்வைஸ் பண்றேன். ஓகே. சோ இது வந்து சின்னதா இருக்கிறதுனால கை பழக்கத்தினாலே வந்திருக்கு அவங்க வந்து நினைக்கிறாங்களோ? அவங்க வந்து நினைக்கிறாங்க கை பழக்கத்தினால தான் மேடம் சிறு இல்ல வேற ஏதாவது அவங்களோட உடம்போட ஏதாவது வேற பார்ட்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனால இருக்குல. கை பழக்கம் பண்ணாவே ஒரு உணர்ச்சி வருதுன்னு அர்த்தம். அப்ப ஒரு ஆம்பளை தான். அதாவது சின்ன வயசுல வந்து உறுப்பு சின்னதா இருக்கு,
அது எழுச்சே இல்லை அப்படின்னா அவர் கைப்பழக்கம் பண்ண போறது இல்ல. சின்னது சின்னதுதான், சின்னதாகத்தை பெருசாக்குறாரு, பெருசாக்கி மறுபடியும் சின்னதாக்கிறாரு. சரி, ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சின்னதா இருக்கு சொல்றாங்க, என்ன பண்ணலாம்? பெருசாக்குறதுக்கு ஏதாவது சொல்யூஷன்? கைப்பழக்கத்தை விட்டு சொல்லுங்க. மத்தது ட்ரீட்மெண்டே வேணாம், கைப்பழக்கத்தை விட்டுட்டு அவருடைய உடம்பு என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்த்து, எதிர்ப்பு சக்தி இருக்கா இல்லையான்னு பார்த்து, நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய ஜூஸ், நிறைய பழ வகைகள், காய்கறிகள், வெஜிடபிள்ஸ், கீரைகள், காய்கறிகள், இது மாதிரி நிறைய உணவு சாப்பிட்டாவே மறுபடியும் தானா வந்துடும். சுய இன்பத்தை முதல்ல விடணும். ஓகே ஓகே. தமிழ் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கைப்பழக்கத்தை விடுங்க, கண்டிப்பா உங்களோட பெனிஸ் வந்து கண்டிப்பா பெருசாகும். அதுக்கு அது மட்டும் கிடையாது, நீங்க வந்து ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. அதுக்கு ஹெல்த்தியா இருந்தவே கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அது கைப்பழக்கத்தை விட்டுட்டு மேடம் செவ்வாழைப்பழம் சாப்பிட்டாவே உறுப்பு பெருசாயிடும். செவ்வாழைப்பழம் ஓகே. கைப்பழக்கம் உள்ளவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், ஒரு டம்ளர் பால் டெய்லி சாப்பிட்டாவே பழைய நிலைமைக்கு மறுபடியும் உறுப்பு வந்துடும். ஓகே. தயவு செய்து அவங்க வந்து அந்த கைப்பழக்கத்தை விட சொல்லுங்க. கண்டிப்பா டாக்டர் சொல்றதை வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கைப்பழக்கத்தை விடுங்க, வந்து ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. அதே மாதிரி செவ்வாழைப்பழம் ஏதோ சொன்னாங்க. செவ்வாழைப்பழம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்மையை தூண்டக்கூடியது, உறுப்பினுடைய விரைப்பு தன்மை நீடிக்கக்கூடியது. அது கூட கல்யாணம் பண்ணி சாப்பிட்டா நல்லது. கல்யாணம் பண்ணி சாப்பிட்டானா மறுபடியும் கைப்பழக்கம் பண்ணுவான். இல்ல இது வந்து இப்போ நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு கல்யாணம் மேரேஜ் பண்ண சொல்லிடுங்க. சோ உடனே வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, இந்த பழக்கத்தை விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பெனிஸ் வந்து பெருசாகும். அப்போ நீங்க வந்து நல்ல செக்ஸா வந்து நல்ல லைஃபா என்ஜாய் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழ். சோ ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து நான் எப்படி போயிச்சு உங்களுக்கு எபிசோட்? நல்லா போயிருக்கு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போயிச்சு. எப்ப பாரு உறுப்பு சின்னதா இருக்கு சொல்லிட்டே இருக்காங்க எல்லாரும். வேதனையே நரக வேதனை இது. ஓகே. நிறைய பசங்களுக்கு பாத்தீங்கன்னா 18 வயசு, 15 எனக்கு இந்த சின்ன உறுப்பு சின்னதோட கூட நீங்க ஃபர்ஸ்ட் பேசுனீங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பிஎஃப் சொன்னீங்க, என்ன இந்த ப்ளூ ஃபில்ம் பத்தி பேச போறோமா நினைச்ச, பட் வேற பெஸ்ட் ஃபக் பத்தி பேசிட்டீங்க. ஆமா, நிறைய ஆண்களுக்கும் நிறைய பெண்களுக்கும் தெரியல, அதனால நம்ம சொல்லிட்டோம். இப்ப நிறைய தெரிஞ்சு இருப்பாங்க. சோ வந்து பிஎஃப் ரெண்டுக்கும் கனெக்ட் ஆகுது, பெஸ்ட் ஃபக் அண்ட் பெஸ்ட். ஆமா, கண்டிப்பா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா அப்படிதான் ரெண்டு கனெக்ட் ஆகுதுல டாக்டர். சோ ஓகே, நம்ம இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்குல? அருமையா இருந்தது, அருமையா இருந்தது. ஓகே டாக்டர், நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை மறுபடியும் சந்திக்கலாம். அதுக்கு வரை உங்களுக்கு என்னோட சார்பா வணக்கம் டாக்டர். நன்றி. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா இன்னைக்கு நம்ம பேசின டாபிக் வந்து. சோ மறுபடியும் நெக்ஸ்ட் டாபிக்கோட உங்களை சந்திக்க போற உங்களோட வாணிஸ்ரீ. லவ் யூ, பை பை, டேக் கேர். டாக்டர் வந்து பார்த்தோம், அவங்க சொன்னாங்க நாங்கள் 6 மாதம் டைம் கொடுப்போம்மா, நீங்கள் மெடிசன் சாப்பிடுங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் 1.5 மாதம் தான் அந்த மெடிசனே எடுத்துக்கிட்டோம். பாப்பா உடனே எங்களுக்கு நின்றுட்டோம். எங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், எங்கேயுமே போய் குழந்தையே நிற்கல. சாரண்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம், 3ஆம் மாதமே பாப்பா நின்றுச்சு. 9 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்திருக்கு. இதோ இருக்கான், உங்கள் முன்னாடி தான் இருக்கான், உட்காந்து பார்க்குறீங்க எல்லாமே. பழனி டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு, குழந்தையும் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வந்ததுலேருந்து தான் எங்களுக்கு சந்தோஷன்றது வாழ்க்கையில் வந்தது. ரொம்ப நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 மாசத்துல தான் பார்த்தோம் ட்ரீட்மெண்ட்டு. அந்த 1 மாசத்துலேயே நாங்கள் கன்சீவ் ஆகிட்டேன். நான் ட்ரீட்மெண்ட் மூலிமா நான் ஒரு ஆண் குழந்தை பார்த்தேங்க. பழனி டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து மருந்து கொடுத்த உடனே டக்குன்னு 1 மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். குழந்தை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்க ஒரு குழந்தைய பெற்றெடுத்தது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். டாக்டர் வந்து 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். 3ஆம் மாசத்துல எங்க வீட்டுல கன்சீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆண் ஒன்று பொண்ணு ஒன்றுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை செல்வம் இங்கே கிடைக்காது. சாரோட கைராசின்னு தெரியல. நான் வந்து பார்த்த நேரம் எங்களுக்கு நல்லா சந்தோஷமா நல்லா இருக்கிறோம். நாங்கள் 16 வருஷமா குழந்தை இல்லாமல் பல டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பையன் ஒன்று பொண்ணு இருக்குது. திருவண்ணாமலை போனோம். டாக்டர் பழனி சாரை கேள்விப்பட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பெண் குழந்தை வந்திருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் 4-5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது. எனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். பிரச்சனையும் சரியாயிடுச்சு. எனக்கு அழகா ஒரு பையன் பிறந்திருக்கான். நான் 1 மாசம் சொன்னார் டாக்டர். 20 நாள்ல ஒரு சரியாயிடுச்சு. அப்புறம் ஒரே மாசத்துல என் பையன் தங்கிட்டான். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம்.